எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இதிலே இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் நம்முடைய வீடுகளிலே, நாம் வளருகிற ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே யாராவது ஒருவரை கவனித்து பார்ப்போம். அவர்களை நாம் பார்த்து அவர்களது ஏதோ ஒரு காரியம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் அந்த வளர்ச்சி அப்படி இருக்கிறது. ஆனால் ஒரு பிள்ளை வளர வேண்டுமானால் அது முதலாவது யாரை கவனிக்கிறது? பெற்றோரை கவனிக்கின்றார்கள் பிள்ளைகள். தாய் எப்படி தகப்பனோடு உறவாடுகிறார்கள், தகப்பன் எப்படி தாயோடு உறவாடுகிறார்கள் என்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோரை கவனித்து பார்க்கிறார்கள். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து, இயேசுவை காரியங்களை குறித்து அவரை கவனித்து பார்க்கும்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த பவுல் எபிரேயர் நிருபத்திலே இந்த இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற வகையில் நம்மை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஹோலி செயின்ட்ஸ் என்று நம்மை பார்த்து அவர் அழைக்கின்றார். பரிசுத்த சகோதரராகிய நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் 2 விதமான அங்கே பெயர்களை சூட்டுகின்றார். ஒன்று அப்போஸ்தலர் என்று, மற்றொன்று பிரதான ஆசாரியன் என்று. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே அவன் இருந்து கொண்டு மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடவுளிடத்திலே போய் சொல்லுகின்றவனாக அவன் காணப்பட்டான். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து பரம கானானுக்கு அழைத்து வருகின்றவர்களே, மோசே இஸ் த மீடியேட்டர் ஆஃப் த காட் அண்ட் த இஸ்ரவேல்ஸ். இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நடுவிலே அவர் மீடியேட்டராக இருந்து தேவன் சொல்வதை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும், இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதை தேவனிடத்திலுமாக இவன் பகிர்ந்து கொண்டு வந்தான். இந்த சூழ்நிலையிலே தேவனாய் கர்த்தர் மோசே ஒருவனாக இருந்து இந்த பாரங்களை சுமக்க முடியாது என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்திலே ஒரு லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கின்றார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக. அந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக யாத்ராகமம் 28வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கின்ற வகையிலே, மோசேயுடைய மூத்த சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார். அந்த மோசேயின் குடும்பத்திலே இருக்கின்ற இன்னொரு நபரை ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொள்ளுகின்றார். அவர் யார் என்றால் ஆரோன். இந்த ஆரோன் ஆசாரிய ஊழியம் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குமாரரும் செய்ய வேண்டுமாம். அதற்காகத்தானே இந்த பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இந்த பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து சொல்லுகின்ற வகையிலே இதற்கு மேலாக ஒரு அங்கியை நாங்கள் போடுகிறோமே, அதில் அங்கு 12 விதமான கற்கள் காணப்படும். அது 12 விதமான கோத்திரங்களை குறிக்கிறது. தொடர்ந்து அந்த ரோப், இந்த கயிறு ஆனது மணிகள் தொங்கும். எதற்கென்று சொல்லி பார்க்கின்ற வகையில் பிரதான ஆசாரியன் அவன் அங்கு மூலஸ்தானத்தில் அவன் கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அந்த பரிசுத்த குலைச்சலோடு உள்ளே செல்வார் என்றால் அங்கு தேவதூதனானவர் அவனை அடித்து விடுவார், அவன் அங்கு மரித்து விடுவான். ஜனங்கள் வெகு நேரம் வெளியே காத்திருந்தோம். அந்த ஆசாரியன் வராதபடினாலே அந்த கயிறு தொங்கல் அது வெளியே வரைக்கும் வந்திருக்கும். அந்த கயிறை பிடித்து இழுக்கின்ற வகையில் அவன் உயிரோடு இருப்பான் என்றால் அந்த அவரிடத்திற்கு கயிறை எடுத்து ஆட்டுவான். அதான் கத்தோலிக்கர்கள் அங்கு அந்த மணி அடிக்கிறார்களே, அந்த மணி சத்தம் கேட்கும் அதில். அப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாகத்தான் லூக்கா சுவிசேஷத்திலே ஆசாரிய வகுப்பை சேர்ந்த அந்த சகரியா என்கிற ஆசாரியன் அவன் அங்கு கர்த்தருடைய பணியை செய்கின்ற வேளையிலே அவன் வருவதற்கு தாமதமாயிற்று. தேவதூதன் அவனை சந்தித்தான். அவன் வெளியே வருகின்ற வேளையிலே பேச முடியாத ஊமையனாய் இருந்தான்.
அப்பொழுது அவன் தாமதிக்கின்ற வழியில் அவர்கள் அந்த கயிறை பிடித்து இழுத்திருப்பார்கள். அப்போ அந்த மணியை அடித்திருப்பான், நான் இங்கே தான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. இவ்வாறு ஆசாரிய ஊழியம் என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. இதை குறித்து எபிரேய புத்தகத்தில் மிக தெளிவாக வாசிக்கலாம். கர்த்தர் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை, குடும்பத்தில் இருக்கிறவர்களை இப்படியாக அவர் தெரிந்து கொண்டே வருகிறார். ஹீப்ரூ சாப்டர் 9 வேர்ட் நம்பர் 6, முதலாம் கூடாரத்திலே ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படிக்கு நித்தமும் பிரவேசிப்பார்கள். முதலாவது கூடாரம், அந்த முதலாவது கூடாரத்தில் ஆசாரியர்கள் தினமும் அங்கு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை, பலிகளை செலுத்தி ஜனங்களுக்கு வேண்டிய காரியங்களை தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். இது ஆசாரியனுடைய வேலை. ஆனால் அதே நேரத்தில் பிரதான ஆசாரியன், ஹெட் ஆஃப் த அந்த பிரீஸ்ட், அவன் என்ன செய்கிறான் என்றால் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசிக்க வேண்டும். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் செய்வார்கள். ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் அவன் கடந்து செல்வானான் இரத்தத்தை செலுத்தும்படியாக. இப்படிப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கடுமையான உபதேசமானது புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வருகின்ற வகையிலே பிரதான ஆசாரியனும் பாவம் செய்கிறான், ஆசாரியர்களும் பாவம் செய்கிறார்கள், ஜனங்களும் தப்பிதங்களை செய்கிறார்கள். அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இவர்கள் நிமித்தமாக ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் என்று பலி எண்ணிக்கை தான் அதிகரித்து கொண்டே சென்றது. எனவே இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு அவர் பிரதான ஆசாரியனாக தன்னைத்தானே கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்து ஒரே தரம் நமக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு அந்த கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற முறைமையை, ஒதுக்கப்பட்ட ஒரு காரியத்தை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை, இவர்களுக்குத்தான் என்று குறிக்கப்பட்ட அந்த இடத்தை, அந்த திரைச்சிலையை மேலிருந்து கீழ் கிழியும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தின் வழியாக ஃப்ரீ டு ஆல், அனைவரும் உள்ளே பிரவேசிக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சொந்த இரத்தத்தினாலே அங்கு ஒரு உறவை பிதாவானவர் உருவாக்கினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதெல்லாம் யாருது வேலைங்க? பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஒரு குடும்பத்திலே பிரதான ஆசாரியன் யார் என்றால் குடும்ப தலைவர். ஒருவேளை தலைவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார் என்றால் குடும்ப தலைவி அங்கு பிரதான ஆசாரியராக இருந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுடைய மரணமானது நம்மை அவரோடு அவர் மூலியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நம்மையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இதை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, நீங்களோ, நான் சொல்ல திரும்ப சொல்லுங்களா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்மள யாரா மாறிட்டோம் சொல்லுங்க. இந்த வசனத்தில் சொல்லி பாருங்க.
புண்ணியங்களை அறிவிக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டது. அறிவிக்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அப்புறம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்களா யாரு? பாஸ்டரு, பாஸ்டர் அம்மா. யாராயிட்டீங்க இன்னைக்கு? சொல்லுங்க. வீட்டில் சண்டை கண்டா வந்துச்சுன்னா, ஏய் பாஸ்டர என்ன ரொம்ப பேசுகிற, என்ன பாஸ்டர் அம்மா உன் வாய் கிழியுது. வசனம் சொல்லுது, வசனம் மிக தெளிவாக சொல்லுது. நீங்களோ அப்படி தானே போட்டிருக்குது. அப்போ உங்கள் பேரை போட்டுக்காங்க. அவர் உங்களை வரவழைத்தார். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் தான் அறிவிக்கணும். அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு தனி மனிதனை, ஒரு தனி குடும்பத்தை பிரித்தெடுத்து அவர்களுக்கான ஒரு முதலாம், இரண்டாவது கூடாரம் என்று சொல்லி, பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பிரித்து வைத்திருந்தார். உள்ளே போகின்றவள், அதனால் அநேக மரணங்கள் ஏற்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே we all are coming, எல்லாரும் உள்ளே வரலாம், எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், எல்லாரும் அங்கேயும் நுங்கியும் கட்டி கொள்ளலாம். ஆமென். ஆனால் பின்னால் இருக்குது அதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சொல்கிறாரு. இப்போ நீங்களாம் யாராக மாறிட்டீங்க சொல்லுங்க? ஆசாரியர் கூட்டம். நான் ஊழியக்காரர்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யாருடைய சுகத்தை விரும்புகிறாராம்? ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்கள் சுகத்தை அவர் விரும்புவார். ஆமென். எனவே இன்றைக்கு நீங்கள் யாராக மாறிட்டீங்க சொல்லுங்க, வாயை திறந்து. யாருமா நீங்கள்? பாஸ்டர் அம்மா. ஆமாம். வீட்டில் போயிட்டு இன்றைக்கி பாஸ்டர் அம்மா வரல அப்படின்னு நீங்கள் போய் சொல்ல, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், நீ வராதனால இன்றைக்கி பாஸ்டர் அம்மாவை ஆக முடியல என்று சொல்லி வராதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? சொல்லிக் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆசாரிய கூட்டம். அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், அவருக்கு சொந்தமாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாம் 2 பேதுரு 1:19 வாசிக்கின்ற வேளையில் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற, இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. அப்போ ஆசாரியர்கள் எதை கவனிக்கணும்? வசனத்தை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? ஆமாம், நீங்களாம் ஆசாரியர்களாக மாற வேண்டுமானால், ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே வசனங்கள் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். சும்மா பாட்டை பாட்டிக்கின்னு, சும்மா கையை தட்டிக்கின்னு, இப்படி அப்படி ஆட்டாடுன்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டு பிசாசு ஓட்டுறது, இதெல்லாம் பெரிய காரியம் கிடையாதுங்க. நமக்குள்ள என்ன வேணும்? வசனம் வேண்டும். அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். முதலாவது யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது நாம் வசனத்தை கவனித்து பார்க்க. ஏனென்றால் நாம் யாராக மாறிவிட்டோம்? ஆசாரியர்களாக மாறிவிட்டோம். எனவே நாம் வசனத்தை கவனித்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற ஆசாரிய கூட்டமாக மாறி வருகிறோம். அப்போ ஆசாரியனுக்குரிய பழைய ஏற்பாட்டில் ட்ரெஸ் என்னங்க? இப்படிப்பட்ட அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன ட்ரெஸ் இருக்கிறாரு? வசனம், கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை தேடி வாசியுங்கள். ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் அலங்கரிக்கப்பட்ட வசனம் என்கிற வஸ்திரம், இவைகளை நாம் உடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீது சவுல் போட்ட அந்த ஆடையை, அவன் அந்த போர்க்கவச ஆடையை போட்டு நடந்து பார்த்தான். அதில் பழக்கம் இல்லாதபடியினாலே அதை களைந்து போட்டு விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க அந்த வசனத்தை நாம் அறிவிக்கின்ற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் மாற முடியும்.
ஆசாரிய கூட்டமாக நாம் மாற வேண்டுமானால் நமக்குள்ளாக அந்த ஆசாரிய உடையாகிய ரட்சிப்பின் வஸ்திரமாகிய வசனத்தை தரித்து கொள்ள வேண்டும். எபேசி நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த போர் சேவனுக்குரிய அந்த ஆடை ஆபரணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நம்மிலே எதிர்பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம் பிரித்தெடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அனைவரும் ஆசாரிய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கணும்? வசனம் என்கிற அந்த ஆவியின் பட்டயம் இருக்க வேண்டும். வசனம் என்கிற போர்க்கவசம் இருக்க வேண்டும். வசனம் என்கிற அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சி இருக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு வசனத்தை உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இல்லை என்றால் ஏதோ பாட்டு பாடிக்கின்னு, ஏதோ ஜெபம் பண்ணிக்கின்னு, ஏதோ நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஜெபம் பண்ணாங்கன்னா பாருங்கள், 4 வசனம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதை விட்டு வேறு வசனம் தெரியாது. எனவே நாம் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரும் யாராக மாற்றிருக்கிறார்? ஆசாரியர்களாக. அப்போ ஆசாரியனுக்குரிய ஆடை என்ன? அவன் வசனம். மல்கியாவிலே வாசிக்கிறோம், ஆசாரியனுடைய உதடிலே கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. அப்போ ஒரு பிரசங்கிக்கின்ற வழியிலே அவன் வாயிலிருந்து வசனம் வரணும். அதை விட்டு இந்த கதை, குருவி கதை, அந்த கதை, இந்த இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க என்கிற கதை சொல்லி கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கிட்ட என்ன இல்லை? வசனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவர் ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். நாம் அதை கவனிக்க வேண்டுமானால் வசனத்தை கவனிக்க வேண்டும். எனவே பிரதான ஆசாரியரான இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த ஆசாரியரான இயேசுடைய வசனத்தை ஆசாரியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்ட நாம் இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆசாரியனுடைய ஒரு முக்கியமான பணி என்ன பணி? சிலுவையிலே நம்முடைய பாடுகளை, நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்தார். ஒரு ஆசாரியனுடைய கடைசி பணி என்ன? ஜனங்களுக்காக பாடுகளை, ஆக்கினைகளை அவர் சுமந்தார். அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நாமும் மற்றவருடைய ஆக்கினைகளை, மற்றவருடைய பிரச்சனைகளை, மற்றவருடைய போராட்டங்களை சுமக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பா, உன் பிரச்சனை உன்னோடு இருக்கட்டும்பா, எனக்கு என்னவோ என்ன பார்த்துக்கோ. இன்றைக்கு அநேக குடும்பங்களும் கூட அப்படிதான். மனைவி சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, புருஷன் சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செய்வார்? போட்டு அவருக்கு வேண்டியதை ஃபுல்லாக கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பயிற்சி எப்படி இருக்கிறது? ஆசாரியனாக நாம் வசனத்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு நம்முடைய ஆக்கினைகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக துணிந்திருக்கின்றார்கள். கேட்டால் எல்லாரையும் ஆசாரியர் ஆக்கிட்டார் ஆண்டவர், நல்லது. ஆனால் ஆசாருடைய உதடிலே கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. இன்றைக்கு உன்னுடைய உதடிலே கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அப்போதுதான் பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்டான் கேள்வி. உடனே ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? வசனத்தை தான் கொடுத்தேன், வேற எந்த சப்ஜெக்டையும் அவர் கொடுக்கல. இந்த 40 நாள் உபவாச முடிந்த பின்பதாக பிசாசானவன் 3 விதத்தில் சோதித்தான். இந்த 3 சோதனையிலும் என் ஆண்டவர் வசனங்களைத்தான் பேசினார். பிரதான ஆசாரியனை போல நாமும் கூட வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும், வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், வசனத்தையே மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆக்கினைகளை என் ஆண்டவராக இயேசு சுமந்ததை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நாமும் மற்றவருடைய ஆக்கினைகளை சுமக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நாம் எதை சுமக்க விரும்புகிறோம்? இப்படிப்பட்ட பாரங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் அவைகளை ஒதுக்கி விடுகிறோமா? கர்த்தருடைய ஊழியம் செய்ய வாஞ்சையாக இருப்பவர்களுக்கு
யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகின்றவர்களே 3வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுகிறார். இங்கு எபிரேயரிலே பவுல் சொல்கிறவனமாக இங்கு சொல்லுகிறார், என் சகோதரரே, இவரும் த பிரதரன் என்று ஆரம்பிக்கின்றார். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ரொம்ப தெளிவாக சொல்றார், போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்? அதிக ஆக்கினை உண்டு. உங்களுக்கு 1 அடினா எங்களுக்கு 4 அடி. அதிக ஆக்கினை அடைவோம் என்று. நேற்று நாகமங்கலாவில் கிராஜுவேஷன் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 36 பேர் கிராஜுவேஷன் எடுத்தாங்க. 2.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். அப்பொழுது ஒரே ஒரு சாட்சியை சொன்னேன். உங்ககிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, காலையில் 9 மணிக்கு கிளாஸ் தான், 8-7 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம். ஆனால் இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? 10 மணிக்கு, 10:30 மணிக்கு, 11 மணிக்கு அப்போ தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கற்றுக்கொண்டோம்? எங்கிட்ட இந்த கோபம் போச்சு, எங்களுக்குள்ள பொறுமை வந்துச்சு, நாங்களும் எருமையை போல மாறிட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசாரிய ஊழியம் செய்கின்ற வழியில் பிசாசு எங்கே இருப்பான்னா, விசுவாசி கூடவே வருவான். விசுவாசி கூடவே எங்கே வந்தாலும் அந்த வீட்டு வாசல் உள்ளே வர மாட்டான். ஏன்? உள்ள என்ன இருக்குது? எங்கே பார்த்தாலும் வசனம் தொங்க போட்டிருப்போம், பாட்டு இருக்கும், ஜெபம் இருக்கும். அப்படி இருக்கவங்க வீட்டில் பிசாசு உள்ள வரமாட்டான். ஆனால் ஊழியக்கார்ட்ட பார்த்தீங்கன்னா அவர் கூடவே, அவர் எங்கே போனாலும் கூடவே இருப்பான். ஏன்னா ஆண்டவராய் இயேசுடைய அங்கே யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர் இருக்கிற பிசாசானவன் சென்றான். அப்போ அதுபோல ஊழியம் செய்கிறவர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பெட்ரூம் வரைக்கும் அவனும் கூட பார்த்துக்கிட்டு இருப்பான். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். வாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. ஆனால் உங்களுக்கு முன்பதாக இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் சிலுவை சுமந்தார், நீங்களும் சுமக்க ஆயத்தமா? அவர் ஆக்கினை அடைந்தார், நீங்களும் ஆக்கினை அடைய ஆயத்தமா? அவர் வசனத்தை பேசினார், நாமும் வசனத்தை பேச வேண்டுமானால் நமக்குள்ளாக வசனம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அதிக ஆக்கினை உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். அதை காட்டிலும் மேன்மையான சமாதானம், மேன்மையான சந்தோஷம், மேன்மையான காரியங்கள் எங்கு நீங்கள் காண முடியாது. மற்றவர்களுடைய கண்ணீர், மற்றவருடைய பிரச்சனைகள் உங்களிடத்தில் வந்து சொல்லுகின்ற வழியில், உங்களிடத்திலிருந்து வசனத்தை நீங்கள் அவர்களை பேசுகின்ற வழியில், அந்த வசனம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தருவது மாத்திரமல்ல, அது நமக்கும் ஒரு பெரிய ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை யாராக மாற்றி அனுப்புகிறார்? ஆசாரியர்களாக மாற்றி அனுப்புகிறார். எனவே நாம் வசனத்தை படிப்போம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், ஆசாரிய பணிகளை செய்கின்ற வழியிலே எல்லா ஆக்கினைகளையும் அவர் சிலுவையிலே அகற்றிவிட்டார். அந்த பலத்தினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.